வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு ஒரு சூப்பரான வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து உரித்து நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி ஒரு 20 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. வரமிளகாயை கொஞ்சம் ஊற போட்டுருங்க வெந்நீரில், அப்போ தான் நல்லா மைய அரைப்பட்டு வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 25 கிராம் அளவு இருக்கும் இந்த புளி. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஊறுகாயை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காய விழுதை நல்லா எண்ணெய் கூட கலந்து வர மாதிரி நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம சுருளை வதக்கி எடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ அடி கனமான கடாயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து சுருண்டு வரும் நமக்கு சீக்கிரமாக. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இதே போல் வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நேரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ ஒரு பாதி அளவு தான் நமக்கு வெந்து வந்திருக்கு. லைட்டாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா வெந்து சுருண்டு வரணும், நிறமும் மாறி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு நிறமும் மாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வரணும். சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு கரண்டியோடே இது போல் சுற்றி வரணும். அப்போ தான் இந்த பக்குவத்துக்கு நம்ம செஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும். இதிலே கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தொக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த தொக்கை நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் அருமையாக இருக்கும், கொஞ்சம் கூட கெட்டு போகாமல். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, இது போல் எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நமக்கு சைடு செய்ய நேரம் இல்லைன்னா அப்போ நமக்கு இது ரொம்ப கை கொடுக்குங்க. இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.